ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா, இன்றைக்கி சாம்க்கு பர்த்டே. அவன் 11 இயர்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி பர்த்டேக்கு அவங்களுக்கு. அவன் என்னெல்லாம் பண்ணணும் அவன் பர்த்டே அன்றைக்கினா, காலையிலே ஓப்பன் டே இருந்து அப்படின்னா எக்ஸாம் எழுதுவோம்ல ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கு இங்கே மும்பையில் ஓப்பன் டே இருந்தான் அவன் ஸ்கூலில். அதனால் அவன் ஸ்கூலில் ஓப்பன் டே பண்ணி அவனுக்கு முடிஞ்ச பிறகு அவனுக்கு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தேன். வடை, இட்லி, சாம்பார், சட்னி அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி அவனுக்காக வரல அப்படி சொல்லி அவனுக்காக பர்கர் கிங்கில் ஆர்டர் போட்டான்னு நினைக்கிறேன். பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வேறு சிக்கன் நகெட்ஸ் இருந்து அது கூட குடிப்பாங்கள்ல காம்போ பேக் அப்படி ஃபுல்லாகவே இருந்தது. ட்ரிங்க்ஸும் இருந்தது அது கூட. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் கேக் வெட்டினோம். கேக் வெட்ட மாட்டேன், வேண்டாம் அப்படி தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னா 11 வயசு ஆகிட்டுல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுவான்னு. ஆனால் கடைசி டைமில் இல்லை, என் பிரதர்ஸ் என் சிஸ்டர் இல்லாமல் நான் கொண்டாடவே மாட்டேன் அப்படி சொல்லி அழுதுட்டு இருந்தான். அதனால சரி ஓகே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் வீட்டில் சிம்பிளான்னு சொல்லி கேக் வெட்டி, பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிள்ளைலாம் இருப்பாங்களா, அவங்க கூட விளாட்றப்ப அவங்க கூட படிக்கிற பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு பர்த்டே கேக்கு வெட்டி கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. நான் நினச்சேன் ஆலியா எனக்கு தான் பர்த்டே நான் தான் ஊதுவேன் அப்படி சொல்லி ரொம்ப அழுவான்னு சொல்லி. ஆனால் அப்படியே அளவே இல்லை. கேக் வெட்டும் பூச்சில் கூட பாப்பா பின்னால் போய் நின்றுக்கிட்டா. அப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா. நம்ம தான் ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்ருக்கோம். பிள்ளைகளெல்லாம் பெருசாகிட்டு. இது அவங்க தண்ணே, பெரியப்பாக்க பையன், இது அவங்க மகா. இது ரெண்டுமே இவங்க 2 பேர்த்துக்காக தான் அழுவேன் எனக்கு கேக் வெட்டி ஆகணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாப்பா இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க இது என்னங்க சின்ன பிள்ளை அப்படி சொல்லி நீங்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க வீட்டில் இருந்து. அதனால் அழகாகவே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். நீங்களாம் உங்கள் வீட்டில் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? உங்கள் வீட்லேயும் பிள்ளைகளெல்லாம் பர்த்டே எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அழுவாங்களா? எப்படி ஏதாவது இருக்குதா அப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு அன்றைக்கி டேவே ரொம்ப சூப்பராக போச்சு. சூப்பராக போகிறதுக்கு பார்த்தா என்ன, ஈவினிங் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா பார்ட்டி எப்படி பண்ண மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் ஈவினிங் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் சாப்பாடு வேறு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க ராத்திரி. அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் இருந்து ஒரு நாள் சின்ன பிள்ளைகள் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் போனாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைலாம் உடனே போக மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ ஆலியா இப்போ கேக் வெட்டின பிறகு என்ன ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா யாரெல்லாம் இது தருவாங்கன்னு சொல்லி தான். ஏன்னா கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்லி அவன் கிஃப்ட்டில் தான் ஸ்டார்டிங்கில் இருப்பான். முதலே மேலே இருக்கிறது பேரல் இருக்கும்னு அதை எடுத்துட்டா முதலே. இனிமேல் என்னென்னா கிஃப்ட்டு கொடுக்கணும். அவன் கிஃப்ட்டு இங்கே கொடுத்து வச்சுருதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் தூக்கிட்டாத சாக்லேட்டை. ஏன்னா அவள் எப்பவும் இப்படி தான் பண்ணுவாள், இன்றைக்கி ஒரு நாள் கிடையாது அப்படி சொல்லி. கேக் வெட்டணும்னு சொன்னான்னு சொல்லி அவனுக்கு அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராகவே போயிட்டு, காட் பிளஸ்னால ரொம்ப நல்லாவே போயிட்டோம். எப்படி ஆசைப்பட்டானோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அவங்க சிஸ்டர் பிரதர் கூடயும் செலிப்ரேட் பண்ணால். அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் வந்தான். எங்கள் அண்ணன் வரதுக்கு கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகிட்டு. ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தா அன்றைக்கி. பாப்பா வேறு கூட்டு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தான். அதில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால் அம்மாவும் அப்பாவும் காணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். வேறு என் தங்கச்சிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவள் வரலன்னு சொன்னான். அவன் நெக்ஸ்ட் ரக்ஷாபந்தன் இங்கே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வரும், அப்போ நான் வீடியோ எடுக்கேன், அப்பவும் காமிப்பேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.